எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் டைம் நம்ம பதிவு பண்ணியிருந்த வீடியோவுக்கு நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றதா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் பர்சனல் மெசேஜஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் அந்த யூடியூப் சேனல்லேயே நிறையா கேள்விகள் கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஒரு சில கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு விடை நான் இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். சில கேள்விகள் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல் கேள்வி ரஷ்ய அதிபரிடம் கேன்சருக்கு மருந்து இருக்காமே அப்படின்ட்டு ஒரு வாசகர் கேட்டிருந்தாங்க. இது ஒரு மாயை. ரஷ்யாவில் எந்த விதமான கேன்சர் வேக்சினும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கேன்சர் வேக்சின் அப்படின்றது ஒரு வியாதியை தடுக்கக்கூடியது. இன்னை வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் சரி, இந்திய நாட்டிலையும் சரி, ஒரு கேன்சரை தடுக்கிறதுக்குன்னு ஒரு டெஃபினட்டிவ் வேக்சின் கிடையாது. இதெல்லாம் கேன்சர் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட எதிர்ப்பு சக்தியை வச்சு அந்த கேன்சரை அழிக்க முடியுமான்ற யுக்தியாக பண்ணுறது தான். இதையும் நான் ஏற்கனவே என்னோடய பதிவில் லைட்டாக சொல்லியிருந்தேன். இந்த கார்ட் தெரப்பின்றதெல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பியா போன்ற நாடுகளில் செஞ்சுட்டு இருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் இது பல வகையான புற்றுநோய்களுக்கும் சாத்தியமாக கண்டிப்பாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதுக்காக வெயிட் பண்ணணும். ரஷ்ய அதிபரிடம் எந்த விதமான கேன்சர் வேக்சினும் இல்லை. ரெண்டாவது ஒரு கேள்வி நேயர் கேட்டிருந்தாங்க. கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு கிணத்துல இல்லைன்னா குளத்தில் இல்லை கடலில் குளிக்கணும் அப்படின்ட்டு. அவர் எதை நினச்சி அப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி எந்த விதமான இதில் குளத்துலையோ கிணத்துலையோ இல்லை ஆற்றுலையோ குளிக்கிறனால கேன்சர் வராமலாம் இருக்காது. குளிக்கிறது உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். ஆனால் அதுக்காக கேன்சர் அது வராமல் இருக்கும்ன்றதுக்கான எந்த விதமான எவிடன்சஸும் இல்லைங்க. மூணாவது ஒருத்தர் ரொம்ப உருகி கேட்டிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாரத்தில் 3 நாள் விரதம் இருப்பார். நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டார். டெய்லியும் கோவிலுக்கு போவார். ரொம்ப பக்தியாக இருப்பார். 24 மணி நேரமும் எப்பயுமே சாமியை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அவ்வளோ பண்ணி அவர் கேன்சர் வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் கேன்சர் யாருக்கு எப்போ பாதிக்கும் அப்படின்றது தெரியாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொரு உடலிலும் கேன்சர் வரக்கூடிய தன்மை இருக்குது. நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் நம்மளோட உடல் கூறும் தான் அந்த கேன்சரை வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் என்னைக்கு ஒரு பாதிப்பு சிதைவு ஏற்படுதோ அன்னைக்கு கேன்சர் உருவாவதற்கான வாய்ப்புகள் நம்ம தடுக்க முடியாது. அதை தான் நான் என்னோடய பதிவோட முதல் இதிலே சொல்லியிருந்தேன். கேன்சரே வராமல் தடுக்கணுன்னா பிறக்காம தான் இருக்கணும். பிறந்த ஒவ்வொருக்கும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை வராமல் தடுக்கக்கூடியது நம்ம கையிலையும் இருக்குது. அன்றாட வாழ்க்கை முறையிலையும் நம்மளோட டெய்லி வாழ்க்கையிலையும் நம்ம இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கேன்சர் வருவதற்கான வாய்ப்பை நம்ம தடுக்கலாம். இன்னொரு கடைசி கேள்வி. ஸோ இந்த கீமோதெரப்பி எல்லாம் போடுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருதே டாக்டர், இதை ஏதாவது தடுக்க முடியுமா அப்படின்ட்டு. கீமோதெரப்பின்றது ரத்தத்தில் கலந்து வேலை செய்கிறனால சில சைடு எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். பட் அதை கண்டிப்பாக மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய மருந்துகள் வந்திருக்கு. லேட்டஸ்ட் மெடிசின்ஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கீமோதெரப்பி இல்லாமல் இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது கீமோதெரப்பி இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து. இந்த இம்யூனோதெரப்பின்றது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்மளோட ஒரு பாதிக்கப்பட்ட கேன்சர் பாதிக்கப்பட்டவங்களோட உடம்புல அவங்களோட எதிர்ப்பு சக்தியை கூட்டி அந்த எதிர்ப்பு சக்தி வாயிலாக அந்த கேன்சரை அழித்து வேலை செய்யக்கூடிய யுக்தி உள்ளது தான் இந்த இம்யூனோதெரப்பின்னு சொல்லிட்டு. இது நம்ம நாட்டிலேயும் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. சில வகையான கேன்சர்களுக்கு நாங்கள் இதை ரொட்டீனாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்குது. ஸோ கீமோதெரப்பி அளவுக்கு இந்த இம்யூனோதெரப்பியில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கவே இருக்காதுன்னு இல்லை. பட் கீமோதெரப்பி அளவுக்கு இருக்காது. கீமோதெரப்பிலையுமே ரொம்ப லேட்டஸ்ட் மெடிசன், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிசன்ஸ்லாம் நிறைய இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. நன்றி.